வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 என்ன ஆச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை சுட்டுட்டாங்க. அமெரிக்காவில் இந்த விஷயம் நடந்திருக்கு. Take a look at what happened. இதனால் அமெரிக்க அரசியல் எப்படி மாறப்போகுது, அமெரிக்க அரசியல் இதுவரையிலும் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வர நவம்பர் 5ஆம் தேதி வந்து அமெரிக்கன் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனுக்காக டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா பெனின்சுலாவில் ஒரு மாநாடு நடத்துகிறாரு. கட்சி கூட்டம், கட்சி மாநாடு தான் அது. பொதுவாக எல்லாரும் நடக்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 புல்லட் ஷூட் அவுட் ஆகுது. அந்த ஷூட் அவுட்டில் டொனால்ட் ட்ரம்போட காதில் ஒரு புல்லட் பட்டிருக்கு. பின்னாடி இருந்த ஒருத்தர் உயிர் இழந்துட்டாரு. 2 பேருக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு. நல்ல வேளை டொனால்ட் ட்ரம்ப் எதுவும் ஆகலை. டக்குன்னு அவர் கீழே உட்காந்துட்டாரு. அதை போர்டை வச்சு மறைச்சிட்டாங்க. அங்கேருந்த ஒரு ஷூட்டரையும் அப்பயே சுட்டு சாவடிச்சிட்டாங்க. அந்த ஷூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுடைய, வெறும் 20 வயசுடைய தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ்ன்ற ஒருத்தர் தான். அவர் ஸ்கூல் படிப்பில், ஹையர் ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பேர், அவரோட சைலண்ட்டான ஆள் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு பெருசாக அரசியல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அவர் வேலை செய்கிறதுமே ஒரு நர்சிங் ஹவுஸில் தான். அங்கேயுமே பெருசாக அவர் அரசியல் பேசுனது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆள் டொனால்ட் ட்ரம்பை சுட்டிருக்காரு. அதுவும் தைரியமாக சுட்டிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அமெரிக்காவில் பொதுவாகவே கன்ஸ் எல்லாருக்கும் ஈஸியாகவே கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு பெரிய ரைஃபிள் வச்சு ட்ரம்பை சுட்டிருக்காரு. அசாசினேஷன் அட்டம் பண்ணியிருக்காரு. நல்ல வேலை அங்கேருந்த செக்யூரிட்டிஸ் டக்குன்னு அவரையும் சுட்டு காலி பண்ணிட்டாங்க. அவரும் செத்துட்டாரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அமெரிக்காவில். அந்த ஷூட் அவுட்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்கே ஆட்சி செய்கிற ஜோ பைடன் என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு ஆனது மிகப்பெரிய தப்பு தான், இந்த மாதிரி யாருக்குமே நடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டான முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஷூட் அவுட்டை பார்த்துட்டு உலக நாடுகளே ட்ரம்ப்புக்கு இதுவும் சொல்லியிருக்காங்க, ஆறுதல் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நடந்துடக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம நரேந்திர மோடி கூட ஒரு ட்வீட் விட்டிருந்தார். அதில் கூட ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி ஆகிருக்கக்கூடாது, அவரோட நட்புக்காகவும் இதுக்காகவும் நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஷூட் அவுட் விஷயம் நடந்ததுனால அமெரிக்கா அரசியலே திருப்பி போட போகுது. நீங்கள் பார்த்துக்கோங்களேன், 100 நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. அப்பேற்பட்ட நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர், அதாவது இப்போ வைஸ் பிரசிடென்ட், லாஸ்ட் டைம் இந்த ப்ரீவியஸ் பிரசிடென்ட்டே ஒருத்தவர் சுட்டிருக்காரு. இந்த விஷயம், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுனால அமெரிக்க அரசியலே மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்திருக்கு. இதில் வேற ஜோ பைடன் ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் அவரால் கண்டினியூ பண்ண முடியாது அந்த மாதிரி அவங்களோட சரௌண்டிங்குள்ளேயே சொல்லாங்க, அவங்களோட பார்ட்டிக்குள்ளேயே. ஆக்சுவலாக அமெரிக்கா அரசியல் எப்படின்னா அது வெறும் 2 கட்சியை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. இருக்கிற திமுக, அதிமுக மாதிரி அந்த இடத்துல டெமோக்ரஸிக், அதுக்கப்புறமேட்டுக்கா ரிப்பப்ளிக் கட்சிகள் இருக்குது. ஒன்று ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, இன்னொன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறமேட்டுக்கா டெமோக்ரஸிக் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் ஜோ பைடன். இப்போ ஜோ பைடனோட வயசு 81ஆவது, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 79 வயசு ஆகுது. ஜோ பைடனுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ஞாபக மருதி ஆயிடுச்சு. அவங்க பார்ட்டியை சேர்ந்தவங்களே இந்த வாட்டி விற்க தேவையில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக 2 பேருக்குமே இது லாஸ்ட் சான்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அமெரிக்காவில் ஒரு லா இருக்கு, 2 வாட்டி ஜெயிச்சிட்டா அடுத்த வாட்டி கண்டினியூ பண்ணக்கூடாது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுதான் கடைசி வாட்டி. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த ஷூட் அவுட் நடந்திருக்கு. இது அவருக்கு மிகவும் லாபகரமாக இருக்குது. இந்த விஷயத்தை பார்த்தா டெமோக்ரஸிக் பார்ட்டியோட மக்கள் அவங்க என்ன மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும் அந்த செக்யூரிட்டியில், இவராக தான் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுறாரு, இவர் தான் நாடகம் போடுறாரு அரசியலுக்கு முன்னாடி, இந்த மாதிரி அவரோட தலையில் சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், பக்கத்தில் இருக்கிற காதில் ஏன் சுடணும், உயிரிலே ரொம்ப சேஃபஸ்ட் பார்ட்டில் ஏன் சுடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டேஜ் பார்ட்டி, அரசியலில் இது எடுக்கிறதுக்காக, ஹெட் எடுக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி இவரை சுட்டதுனால அமெரிக்க அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இன்னும் 100 நாளில் தான் எலெக்ஷன் நடக்க போகுது அங்கே. அதுக்கு முன்னாடி ஒருத்தரை இப்படி சுட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும்ன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதனால் அமெரிக்க அரசியல் மிகவும் சூடு பிடிச்சி பரபரப்பாக பேசப்படுது. இதில் இன்னும் நிறைய பேர் ட்ரம்ப்புக்கு தான் ஜெயிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நிறைய போல்ஸ் சொல்ல வருது.
அதனால் இந்த அரசியல் வந்து மிக பெருசாக பேசப்படுது உலக லெவலில். அமெரிக்க அரசியல் எப்பயுமே உலகம் ஃபுல்லாக பேசுகிறது தான். இந்த வாட்டி அரசியல் மிக மிக தீப்பிடிச்சி இருக்கும் மக்களே. அவ்வளோதான், இந்த வீடியோவில் வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. வரட்டா.